இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 100 ரிங்கிட் சாரா உதவியை பயன்படுத்துவதில் முதல் நாளிலேயே பிரச்சினை, மன்னிப்பு கோரிய நிதி அமைச்சர் மைகாஷி. அத்தியாவசிய பொருட்களை வாங்க மைகார்டு வாயிலாக வழங்கப்பட்ட 100 ரிங்கிட்டை பயன்படுத்துவதில் நேற்று முதல் நாளிலேயே பொதுமக்கள் பிரச்சனையை சந்திக்க நேர்ந்ததாக நிதி அமைச்சர் மைகாஷியும் மன்னிப்பு கோரியுள்ளனர். ஒரே சமயத்தில் எக்கச்சக்கமானோர் அதனை பயன்படுத்த முயன்றதால் மைகாஷி கணினி முறையில் கோளாறு ஏற்பட்டதாக அமைச்சு விளக்கியது. அதனை சரி செய்யும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சீக்கிரமே அனைத்தும் வழக்க நிலைக்கு திரும்பும் என அமைச்சு உறுதியளித்தது. தற்போதைக்கு மக்களால் தொடர்ந்து பொருட்களை வாங்க முடியும். ஆனால் சில கடைகளில் அளவுக்கு அதிகமான மைகாஷி கணின முறை பயன்பாட்டால் பிரச்சனை ஏற்படலாம் என அது கூறிற்று. தேசிய தினத்தை ஒட்டி மலேசியர்களுக்கு சிறப்பு அங்கீகாரமாக பிரதமர் கடந்த மாதம் இந்த 100 ரிங்கிட் உதவியை அறிவித்திருந்தார். ஆகஸ்ட் 31 தொடங்கி அதனை பயன்படுத்தலாம் என அவர் கூறியிருந்த நிலையில் நேற்று மக்கள் அதில் ஆர்வம் காட்டினர். ஆனால் பல இடங்களில் மைகாஷி கணினி முறையில் ஏற்பட்ட கோளாறால் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க முடியாமல் தள்ளுவண்டியிலேயே வைத்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிய சம்பவங்கள் முன்னதாக வைரலாகின. M16 துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் தாய்லாந்தில் மலேசிய ஆடவர் கைது. தாய்லாந்தின் சொங்காலா மாநிலத்தில் 2 M16 துப்பாக்கிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான துப்பாக்கி தோட்டாக்களுடன் இருந்த 45 வயது மலேசியர் ஒருவரை தாய்லாந்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை சாலை தடுப்பு சோதனையில் அவர் கைதானார். அந்நபர் மலேசிய பதிவு எண் கொண்ட காரில் பயணம் செய்ததாகவும் சந்தேகத்திற்கு இடமான நடத்தை காரணமாக சாலையில் நிறுத்தப்பட்டதாகவும் தாய்லாந்து பாதுகாப்பு பேச்சாளர் ஒருவர் கூறினார். வாகனத்தை சோதனை செய்த போது துப்பாக்கிகளும் குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. அவர் ஏன் அந்த ஆயுதங்களை வைத்திருந்தார் என்பதை பற்றி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது எல்லை தாண்டிய குற்றவியல் கும்பல்களுடன் தொடர்புடையதா என்பதையும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். சீனாவில் SCO 2025 மாநாட்டு விருந்தில் உலக தலைவர்களோடு பிரதமர் அன்வாரும் பங்கேற்பு. சீனாவில் தியான்ஜினில் நடைபெறும் SCO எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களுக்கு அளிக்கப்பட்ட காலா விருந்தில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். தியான்ஜின் மாநாட்டு மையத்தில் அன்வாரையும் டத்தின் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தம்பதியர் எதிர்கொண்டு வரவேற்றனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், இந்திய அதிபர் நரேந்திர மோடி, பாகிஸ்தான் பிரதமர் ஷாஹிப் ஷெரீப், துருக்கிய அதிபர் ரிசெப் தையிப் எர்டோகன் உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர். நேற்று தொடங்கி 2 நாட்களுக்கு இம்மாநாடு நடைபெறுகிறது. ஆசியான் தலைவர் என்ற முறையில் SCO+ மாநாட்டிலும் அன்வார் இன்று உரையாற்றுகிறார். மாநாடு முடிந்து பெய்ஜிங் செல்லும் பிரதமர் அங்கு முதலீட்டை ஈர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சந்திப்புகளில் பங்கேற்கிறார். மலேசியா வலுவுடன் நிற்பதற்கு அனைத்து இனங்களின் தியாகமும் ஒருமைப்பாடுமே காரணம், ரமணன் நினைவுறுத்து. இன்றும் மலேசியா உறுதியாக நிற்பதற்கு காரணம் பல இனங்களின் பல மக்களின் தியாகமும் ஒற்றுமையும் தான் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தமது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். சுதந்திரம் என்பது வெறும் காலனித்துவ ஆட்சியில் இருந்து விடுதலை மட்டுமல்ல, நாட்டின் ஒற்றுமையை காக்கும் பொறுப்பு, முன்னேற்றத்தை உருவாக்கும் கடமை மற்றும் நாட்டின் சுயாட்சியை பாதுகாக்கும் தார்மீக பணி என அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள், தோட்ட தொழிலாளர்கள், சுரங்க தொழிலாளர்கள், அரசு பணியாளர்கள், வியாபாரிகள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரின் பங்களிப்பு மலேசியாவின் வலிமைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. அந்த ஒற்றுமை உணர்வை நாம் தொடர்ந்து வளர்த்து கொண்டால் உலகளாவிய சவால்களை மலேசியா நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும். மக்கள் அனைவரும் தேசபக்தியுடன் இணைந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் காக்க வேண்டும் எனவும் இதுதான் உண்மையான மலேசிய மடானி முகம் என்றும் அவர் கூறினார். ஒற்றுமையை மேம்படுத்த மேலும் அதிகமான சமய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தவும் டத்தோ அசுஜன் பரிந்துரை. ஜொஹூர் மாநில மரிகாவின் சமய பிரிவு ஏற்பாட்டில் இந்துக்களை ஒன்றிணைவோம் என்ற சமய சொற்பொழிவு நிகழ்வு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 மாவட்டங்களில் 24 இடங்களில் நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் கடந்த வாரம் தங்காக் நடைபெற்ற நிகழ்வில் மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ எம் அசுஜன் தொடக்கி வைத்தார்.
அவர் தமது உரையில் இதுபோன்ற சமயம் சார்ந்த முயற்சிகளை முன்னெடுத்து ரவீன் கிருஷ்ணசாமி தலைமையிலான மாநில மாய்காவின் முயற்சியை பாராட்டினார். ஒழுக்கத்தை பேணும் அவசியம் குறித்தும் பகடிவதை போன்ற தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை விட்டொழிக்க விழிப்புணர்வு குறித்தும் அசோஜன் பேசினார். மாய்கா முன்னெடுத்துள்ள இந்த நடவடிக்கையை வரும் காலங்களில் தேசிய அளவில் மற்ற பொது இயக்கங்களும் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இரவு 7 மணிக்கு மேல் சிறப்பு பூஜை, சொற்பொழிவு, தீபாராதனை, சிற்றுண்டி என நடைபெற்ற இந்நிகழ்வில் உள்ளூர் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கல்வத் குற்றம் மலாக்காவில் 65 முதியவர், தனித்து வாழும் தாய் உட்பட 8 ஜோடி கைது. மலாக்கா மாநில மாநகரில் நடத்தப்பட்ட ஷரியா குற்றத்தடுப்பு சோதனையில் 8 ஜோடிகள் கல்வத் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் மனைவி இல்லாத 65 வயது முதியவரும் 49 வயது தனித்து வாழும் தாயும் ஹோட்டல் அறையில் இணைந்து தங்கியிருந்த போது பிடிபட்டனர். அம்முதியவர் ஜொஹூர் செகாமாட்டிலிருந்து தனது காதலியை சந்திக்க மலாக்காவுக்கு வந்ததாக கல்வி, உயர்கல்வி, இஸ்லாமிய சமயத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ரஹமத் மாரிமான் தெரிவித்தார். காதலியின் நோய்வாய்ப்பட்ட தாயாரை பார்ப்பதற்காக மலாக்கா வந்ததாகவும் பின்னர் தேசிய தின வான வேடிக்கைகளை பார்க்க சென்றதாகவும் அம்முதியவர் விசாரணையில் கூறினார். மேடெக்கா வரவேற்பு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற அசதியால் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியதாகவும் இருவரும் கூறினர். தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிந்தால் அவமானமாகிவிடும் என்பதால் தங்களை விட்டுவிடுமாறு இருவரும் அதிகாரிகளிடம் கெஞ்சியுள்ளனர். எனினும் திருமண பந்தம் இன்றி தனித்திருந்த குற்றத்திற்காக அவர்கள் உட்பட மொத்தம் 16 பேரும் கைதாகினர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதும் அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தேசிய தின அணிவகுப்பில் பேராக் சுல்தானை தாக்கிய பெண் கைது. இன விவகாரமாகாதீர், டிஏபி கோரிக்கை. நேற்று காலை ஈப்போவில் நடைபெற்ற தேசிய தின அணிவகுப்பின் போது திடீரென பேராக் சுல்தானை நோக்கி ஓடி பரபரப்பை ஏற்படுத்திய பெண் கைதாகியுள்ளார். பிரமுகர்கள் மேடையில் 2வது வரிசையில் நின்றிருந்த அப்பெண் யாரும் எதிர்பாராத வகையில் சட்டென சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி ஓடி பின்னால் இருந்து அவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். இதனால் மேடையில் இருந்தவர்கள் உட்பட பொதுமக்களும் ஒரு கணம் திகைத்து போயினர். எனினும் பாதுகாவலர்கள் உடனடியாக சென்று அப்பெண்ணை பிடித்து மேடையை விட்டு இழுத்து சென்றனர். 41 வயது அம்மாது பின்னர் விசாரணைக்காக போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டார். இவ்வேளையில் அச்சம்பவத்திற்கு இனவாத சாயம் பூசி நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என டிஏபி இளைஞர் பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. அதுபோன்ற பேச்சுகள் வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வருவது ஏமாற்றம் அளிப்பதாக அதன் தலைவர் ஒங்காவோ கூறினார். அப்பெண் துடோங் அணியவில்லை என்பதை வைத்து ஒரு குறிப்பிட்ட ஓர் இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற அனுமானத்தில் இனவாதமாக பேசப்படுகிறது. தேசிய தினம் அதுவாக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பேசுவது முறையல்ல என பாசின் பெராமார் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். ஆல் இந்தோனேஷியா செயலி வழியாக சர்வதேச பயணிகளின் வருகை பதிவு. நாளை முதல் இந்தோனேசியாவில் அனைத்து சர்வதேச விமான பயணிகளும் ஆல் இந்தோனேஷியா என்ற செயலியின் மூலம் தங்களின் வருகையை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்தோனேசிய குடிநுழைவுத்துறை இமிகிரசி அறிவித்துள்ளது. தற்போது குறிப்பிட்ட விமான நிலையங்களில் மட்டுமே அமல்படுத்தப்பட்டு வரும் இந்த செயல்முறை விரைவில் மற்ற சர்வதேச விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிறுவனங்களில் தொடங்கப்பட உள்ளது. பயணிகள் தங்களது வருகை அறிவிப்பை இலவசமாகவும் வருகைக்கு முந்தைய 3 நாட்களுக்குள் நிரப்ப முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருகை செயல்முறை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மேலும் முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எளிமையானதாகவும் அமையும் என்று இந்தோனேசிய குடிநுழைவுத்துறை இயக்குநர் குறிப்பிட்டார். இச்செயலி பயணிகள் ஆல் இந்தோனேசியா .imigrasi.gov.id இணையதளத்தில் அல்லது கூகுள் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்யலாம். தேசிய முன்னணியுடன் மனஸ்தாபம், பெரிக்கத்தானுடன் கைகோர்க்க மாசிசா மாய்காவுக்கு பாஸ் கட்சி அழைப்பு. மடானி அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டதாக கருதினால் மாசிசாவும் மாய்காவும் தாராளமாக பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியில் சேரலாம். அதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறியுள்ளார். தங்களின் பாதையை தீர்மானிக்க அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு, நாங்கள் வரவேற்கிறோம் என்றார் அவர். தேசிய முன்னணியை விட்டு மாய்கா வெளியேற வேண்டும் என இதுவரை குறைந்தது 2 மாநில மாய்கா பேராளர் மாநாடுகளில்
தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறித்து அவர் கருத்துரைத்தார். மாய்காவின் எதிர்காலம் குறித்து யாரிடனும் பேச தயார் என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரன் முன்னதாக கூறியிருந்தார். கட்சி தொண்டர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் கெடா பினாங்கு மாய்கா பேராளர் மாநாடுகளில் அண்மையில் அந்த முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 7 நாட்கள் 9 மலைகள் சாதனை. லோகச்சந்திரன் வெற்றிகரமாக நிறைவு. MBR சாதனை வியாழக்கிழமை வழங்கப்படும். 7 நாட்களில் 9 மலைகளை ஏறி சாதனை படைத்த பேராக்கை சேர்ந்த இளைஞர் லோகச்சந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். ஜொஹூர் குனுங் லெடாங்கில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கிய இவரின் சாதனை முயற்சி நேற்று பேராக் கெடா எல்லையில் உள்ள குனுங் கிரணாய் மலையில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த சவாலான முயற்சி தேசிய தினத்தன்று நிறைவடைந்தது சரியானதோர் இறுதி அத்தியாயத்தை வழங்கியதாக லோகச்சந்திரன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். கடைசி நாளில் நரேஷ், ஷானரின், ஷர்மேஷ், தர்மேஷ், மாதேஷ், சாதேஷ், ஜெயச்சந்திரன், ஹரிஷ்சந்திரன், உதயச்சந்திரன் ஆகிய தனது குழுவினரோடு தந்தை ராமச்சந்திரனும் இணைந்ததால் அது இன்னும் அர்த்தமுள்ளமாகியதாக அவர் சொன்னார். அதோடு தொடக்கம் முதல் இறுதி வரை தனக்கு பெரும் ஆதரவு வழங்கி தன்னுடைய இந்த முயற்சி உலகம் அறிய தொடர்ந்து 7 நாட்களும் செய்தி வெளியிட்டது தனது அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த 7 நாட்கள் பயணம் வெற்றியில் முடிந்திருப்பதை அடுத்து வரும் வியாழக்கிழமை மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரத்தை தாம் பெறவிருக்கும் தகவலையும் அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டார்.